கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நம்மோடு கூட அன்பா பேசினா நம்ம சந்தோஷப்படுவல. யாராவது நம்மை நேசிப்பேன் என்று சொன்னா உள்ளத்துல இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நமக்குள் வரும். என்னையும் நேசிக்கிறீங்களான்னு சொல்லி. ஆனால் பைபிள்ல பாருங்க, ஏசாயா 64 கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். The Lord delights in you. கர்த்தர் உன்னிலே பிரியமாய் இருக்கிறார், உன் மீது பிரியமாய் இருக்கிறார். நம் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம் மீது அதிக அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர், நம்மை காக்கும்படியாய் உறங்காதபடி தூங்காதபடி அக்கறையோடு நம்மை சுமந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். அழகான ஒரு படத்தை பார்த்தேன். ஒரு குருவி பறந்து வந்து அங்கு அமர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதன் கையை இப்படி நீட்டி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த குருவி தன்னுடைய அடைக்கலமாக அந்த கரத்திற்குள் வந்து அமருகிறது. திரும்ப அந்த குருவி எடுத்து வெளியே விடுறா. திரும்பி அந்த குருவி தன்னுடைய கரத்துக்குள்ளாகவே போய் அடைக்கலமாக இருக்கிறது. ஏன்னா அது அந்த இடத்துல ஒரு அன்பை உணர்கிறது, ஒரு பிரியத்தை அந்த இடத்துல அறிந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஏனென்றா ஆண்டவர் அன்பு மாறாத ஒரு அன்பு, நம் மீது பிரியமுள்ள ஒரு ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில கொடுங்க எங்குமே நமக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு உண்டு. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன், உன்னை நான் வெறுத்து விடுகிறல்ல. உன்னை வெறுத்து தள்ளி புறம்பே ஒதுக்கி விடுகிற ஆண்டவர் அல்ல, உன்னை நேசிக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரலோகத்தையும் பூலோகத்தையும் உருவாக்கின ஆண்டவர். இன்று நம் மீது பிரியமாய் இருக்கிறார், நம் மீது பிரியமாய் இருக்கிறார். அவர் பிரியமாய் இருந்ததுனால்தான் தமது சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஆண்டவர் தான் நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். இந்த உலகத்துல யாருமே நீ நேசிக்கலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல நேசம் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. நம்பி நம்பி ஏமாந்து போய்விட்டேன் என்று சொல்லி கலங்கி நிற்க வேண்டாம். நம்மை நேசிக்க ஒருவர் உண்டு, நம்ம மீது பிரியப்படக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு. அவரை டேஸ்ட் பண்ணி பாருங்க, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கவலைப்படாதீர்கள், நம்மையும் நேசிக்க ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல என்னையும் நேசிக்க நான் என்ன தவம் செய்தேன் என்று நாங்கள் நினைத்து பார்க்கிறப்பா. கர்த்தரின் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே, எங்கள் மீது இன்றும் அளவு கடந்த அன்போடு எங்களை நேசிக்கிற ஆண்டவரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிற ஆண்டவரப்பா, உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும். உம்முடைய கரத்திற்குள்ளாக எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.